அடுத்த வரக்கூடிய ராசி வந்து கடகராசி. இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா சனி ஆனதுக்கு அப்புறம் கடகராசிக்குள்ள மிதுனம் குரு வர ஆரம்பிச்சுவார். சொந்த ராசிக்குள்ளே குரு உச்சமாகும் போது கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது 2020 மேட்ச்ல நம்ம தான் பேட்ஸ்மேன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இனிமே ஆரம்பிக்க போகுது. இந்த கடகத்துக்குள்ள குரு வந்தாச்சு அப்படின்னாவே உங்களுடைய இத்தனை நாள் திட்டங்கள் எல்லாம் எந்தெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் இதுக்கு மேல மெல்ல 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 நடத்தி கொடுக்க போறார். உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய ஹிட் அடிக்கும். அது சமயம் மட்டும் இல்லாம கோச்சார குருவும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய பலனை எதிர்பார்க்கலாம். குரு தசையில ராகு புத்தியோ, குரு தசையில சுக்கிர புதன் புத்தியோலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். உங்களுக்கு இரட்டை ராஜயோகத்தை தரப்போது. தொழில் வளர்ச்சி, உத்தியோக மாற்றம், உத்தியோக வளர்ச்சி, அதாவது அடுத்த பதவி, உத்தியோக பிராப்தம் எல்லாமே கொடுக்க போகுது. வேலையில வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வணிகத்துல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஒரு அடுத்த கிரேட் அப்கிரேட் போறதுக்குள்ள ஒரு காலகட்டம். பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனியாகப்பட்டது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. எப்படி பாக்கிய காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம நல்ல மனசுல இருக்கோம், நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். பட் எனக்கு மட்டும் லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சார். எப்பதான் சார் எனக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமா வரப்போகுது. தொழிலில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது, ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது, எதிர்பாராத அளவில் லாபத்தை உருவாக்கி கொடுப்பது, அலுவலகத்துல வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, நற்பெயரும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய காலகட்டம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் வரப்போகுது. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தடுமாறி போராடி பல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த பாத விரயசனியானது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பல விதமான விரயங்கள், தடுக்க முடியாத விரயங்கள், கையில காசே தங்க முடியாம பிரச்சனை, எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, கையில வந்து காசு தங்காம போறது, இப்படி பல விதமான பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டமானது நல்ல மாற்றத்தை தரப்போகுது. ஜனவரிக்கு மேல எதிர்பாராத ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அதே போல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாத்தி கொடுக்க போகுது. முதலீட்டுகளை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் நல்லிணக்கம், அதே போல துணையுடன் நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால வந்து வேலை 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 விரையும் கஷ்டம், மனசுல துக்கம், அப்படி போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இனி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன்களை மெல்ல 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 குறைச்சிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்துல வந்து பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நாளா ரொம்ப அவஸ்தையை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சேமிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றது யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடிய மகர